ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் ஃபேஷன்ஸ் அண்ட் ஃபியூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சோப் நட், பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் நம்ம தமிழ்நாடில். இப்போ இந்த பூந்தி கொட்டையை நம்ம வெல்லம் இடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கல் எடுத்து லைட்டாக அப்படி இடித்து விட்டிங்கனாலே அது ஸ்ப்ளிட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். நான் சும்மா அப்படியே லைட்டாக தட்டுறேன், அது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஸ்ப்ளிட் ஆனதை நம்ம இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா உள்ளார ஒரு பிளாக் கலரில் சீடு இருக்கும். அந்த சீடை நம்ம எடுத்துடணும், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு எல்லாத்துல இருந்தும் அந்த மாதிரி நம்ம பிரித்து தனியாக எடுத்துடணும். அந்த சீடு ரொம்ப கேர்ஃபுல்லுங்க, அதை தூக்கி உடனே இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து வாயில் போட்டுருவாங்க. ஸோ அதை இமீடியட்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் ஓப்பன் பண்ணி உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லாமே. இது தனியாக, அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துடுறோம், அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுறதுக்காக. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அமேசானில் கூட இருக்குங்க. நான் அதோடைய லிங்க்லாம் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஷியக்காய். இதுவும் நாட்டு மருந்து கடையிலே போய் வாங்க முடியாதவங்க அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸோடைய எல்லா லிங்க்கும், அமேசானோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதனுடைய நேம்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷியக்காயும் நம்ம ஸ்ப்ளிட் ஓப்பன் பண்ணணும். அதாவது உள்ளார இதுலேயும் ஒரு சீடு இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். சிலர் அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் ஜென்ரலாக அந்த சீடெலாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்குனால தான் உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன். சும்மா நீங்கள் இப்படி அந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி, எனக்கு நெயில்ஸ் இல்லை அதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஈஸியாகவே வந்துடும். கொஞ்சம் லைட்டாக நெயில்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாகவே அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வெறும் அந்த தோலை மட்டும் நம்ம பிச்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா சோப் நட் அதாவது பூந்தி கொட்டை ஒரு 8 எடுத்துருக்கிறேன். இந்த ஷியக்காயும் நான் ஒரு 8 எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூந்தி கொட்டை ஷியக்காய் எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளார போட்டுடுறோம். அது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். இது கூட சேர்த்து நம்ம வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, ஃபெனுக்ரீக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில், வெந்தயம். அது ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் வெந்தயமும் இந்த தண்ணியிலே போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ 12 ஹவர்ஸ் அது கண்டிப்பாக மினிமம் 12 ஹவர்ஸ் ஊறணுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அதுக்கப்புறம் இது செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரு, செம்பருத்தி இலை, இது முருங்கை இலை. முருங்கை இலையை நான் எடுத்து எல்லாமே கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த செம்பருத்தி இலையை பார்த்திங்கன்னா நம்ம அந்த நடுவில் ஒரு அந்த இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸ்டெம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதை நான் எடுத்துட்டு அந்த இதெல்லாம் நான் தனித்தனியாக பிச்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் நான் எல்லாத்துலேயுமே பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் செம்பருத்தி, அதாவது எவ்வளோ செம்பருத்தி பூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 போதும். இல்லை உங்ககிட்ட நிறைய செம்பருத்தி இருக்குது அப்படின்னா ஒரு 10 பூ வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்ல தேய்க்கிறப்போ நல்ல நுர வரதுக்கு யூஸ் ஆகும். செம்பருத்தி பூ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ. இலையும் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 இலை. முருங்கை இலை சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நைட் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பூந்தி கொட்டை, ஷியக்காய், வெந்தயம் அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி போய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு நைட்டு 9 o'clock இதை ஊற வச்சேன். மார்னிங் 9 o'clock தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அது பாருங்கள், இந்த பூந்தி கொட்டை பாருங்கள் நல்லா இப்போவே நுர வருது. ஸோ நீங்கள் தலையில் தேய்க்கிறப்போ நல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் நுர வரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்க போகிறோம்.
நம்ம ஊற வச்சுருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அந்த ஊற வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், அது மட்டும் நான் அரைச்சிட்டேன். நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல ஹேர் பேக் போடுறதுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி ஆகிடணும். நீங்கள் நல்லா கொஞ்சம் அரைச்சிங்கன்னா எல்லாமே நல்லா அரைஞ்சிரும், பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து செம்பருத்தி பூ, முருங்கை இலை, செம்பருத்தியோட இலை எல்லாத்தையுமே நம்ம இப்போது இதுக்கு மேலே தான் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணோம்னா அது சரியாக அரைப்படாது. அதனால நான் வந்து தனித்தனியாக காட்டுறேன். நீங்கள் எல்லாமே ஒன்றா கூட சேர்த்து அரைக்கலாம். ஸோ இந்த செம்பருத்தி இலைலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக பண்ணி போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய மிக்சர் ஜார் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதெல்லாம் அப்படியே போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நான் பண்ணுறது வந்து 4 பேருக்கான அளவு தாங்க நான் பண்ணுறேன். இப்போது இந்த ஹேர் பேக் வந்து 4 பேர் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ பண்ணுறது. ஸோ பாருங்கள், அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த லீஃபு, செம்பருத்தி பூ எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குது அந்த பேஸ்ட்டு. நல்லா உங்களுக்கு தேய்க்கிற மாதிரி நல்ல பேஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா தலையில் போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஊற வச்சு, நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூந்தி கொட்டை, ஷீயக்காய், அதனுடைய தண்ணி நம்ம கொஞ்சம் வச்சு தானே இதில் ஊற்றி அரைச்சோம். இன்னுமே கூட உங்களுக்கு அதோட பேலன்ஸ் தண்ணி இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிரும் இல்லைங்களா நம்ம வைக்கிற பேஸ்ட்டு. இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளித்து விட்டு நல்லா தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நுரை வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.